ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸ் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சு நார்மல் த்ரெட்டில் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் பிராண்ட். அந்த பிராண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி இழுத்திங்கன்னா கொஞ்சம் கட்டாகாமல் இருக்கும். ஹேண்டில் பண்ணவும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ரேட் ஒன்று தாங்க. அதனால் நீங்கள் டபுள் பெல் பிராண்டுன்னு கேட்டு ஷாப்பில் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து நார்மல் த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு மட்டும் வச்சு பண்ணோம். சில்க் த்ரெட்டில் அப்படி பண்ணக்கூடாது. சில்க் த்ரெட்டில் நம்ம ஒரே கலரில் 2 எடுத்துக்கணும். 2 நூல் 2 எடுத்துட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு நாட் போட்டு காமிக்கேன். அந்த மாதிரி எடுத்து நாட் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும் சேர்த்து நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாம் அதே தாங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ, போன சாதா த்ரெட்டில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறனால 2 த்ரெட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரி அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே கொண்டு போய்க்கோங்க. அந்த 2 த்ரெட்டையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அது சிக்கு விழாமல் நமக்கு கரெக்டான த்ரெட்டு இப்படி கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாப்லின் கிளாத்தில் நான் ஒரு ஸ்கொயரும் ஒரு சர்க்கிளும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம நார்மலாக ஒரு கோடில் நம்ம ஸ்டிச் போட்டிருந்தோம். இப்போது இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா, அதில் எப்படி திருப்பலாங்கிறத நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்ம நீடில் உள்ள மொனை வந்து கரெக்டாக நம்ம எந்த டைரெக்ஷனில் குத்துறோமோ அதே டைரெக்ஷனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி சுற்றி வரணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் குத்தி எடுத்துட்டு இந்த பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி கரெக்டாக அந்த டைரெக்ஷன்லேயே தான் கொண்டு போகணும். இப்போ குத்துறோம், எடுக்கிறோம், திருப்புறோம். பாருங்கள், குத்துறோம், கீழே சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், எடுத்தாலும் திருப்பணும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். இதே நீங்கள் நார்மல் த்ரெட்டில் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறீங்க. குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். இதே தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ப்ரீவியஸாக நான் எடுத்த கிளாஸு உங்களுக்கு புரிஞ்சதானும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த கிளாஸ் கொண்டு போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். பாருங்கள், அதே தான், நம்ம வேறு ஒன்றுமே பண்ணலை. இதில் இப்படி நம்ம அந்த சர்க்கிள் போட்டுட்டு நம்ம நார்மல் த்ரெட்டில் என்ன பண்ணோமோ அதே தான் பண்ணுறோம். ஆனால் இதில் டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சில்க் த்ரெட்னாலே நம்ம டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் எந்த டைரெக்ஷனில் ஆரம்பித்தேனோ அதே டைரெக்ஷனில் தான் கடைசி வரைக்கும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் நான் உங்களுக்கு என்னான்னு சொல்லி தரல. அதனால் நம்ம இப்போது கட்டரை வச்சு அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா நமக்கு இழுத்தாலும் ஸ்டிச் வந்து பிரியாது. சரி, நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே டைரெக்ஷனில் தான் நம்ம கொண்டு போகிறோம். நம்ம ஊசி முனை எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இதில் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் 4 முக்கு இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போது நான் அந்த ஒரு முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த இதில் இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போடும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் லாக் ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஆகிறவும் செய்யாது. மறுபடி சொல்லித்தாரேன், இங்கே பாருங்கள். இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம எந்த டைரெக்ஷன் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷன் கரெக்டாக கொண்டு போகணுமோ அந்த டைரெக்ஷனில் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியதான். இப்போ கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருங்க. குத்துறோம், கீழே சுற்றுறோம், எடுக்கிறோம், திருப்புறோம். அதே தான். நீங்கள் ஆரி ஒர்க்கில் எந்த ஸ்டிச்சு எடுத்தாலும் இதே தான் ப்ரொசீஜருங்க, வேறு எதுவுமே மாறாது. இப்போ பாருங்கள், மொக்குக்கிட்ட கொண்டு வந்தாச்சு. குத்திட்டு இப்போ நம்ம மறுபடியும் அடுத்தால இந்த பக்கம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜு உங்களுக்கு கிடைக்காது. இங்கே பாருங்கள், ரவுண்டும் இல்லாமல் ஸ்கொயரும் இல்லாமல் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த முக்கில் கரெக்டாக இருக்கும் புஷில் இப்போது நீங்கள் எந்த பக்கம் கொண்டு வரணுமோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு, பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா? பார்த்தீங்களா, அந்த முக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இனி எப்போதும் போல் நார்மலாக நம்ம அந்த ஸ்டிச்சை கொண்டு வந்துட வேண்டியதான். நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கீழே நீங்கள் ரொம்ப டைட்டாலாம் பிடிக்காதீங்க, ஒரு சப்போர்ட்டுக்காண்டி தான் நம்ம அதை பிடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் இப்போ நான் இந்த பக்கம் திருப்பணும். இப்படி திருப்புனா அந்த முக்கு பாருங்கள் நல்லாவே இருக்காது, சர்க்கிளும் மாதிரி இருக்காது, ஸ்கொயர் மாதிரியும் இருக்காது. அதனால் இப்போ இப்படி திருப்புறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இதில் போட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் அதில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ திருப்புனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி பார்க்குறதோடு இல்லாமல் இதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு தடவைக்கு 4-5 தடவை பண்ணி பாருங்கள். நம்ம கண்டிப்பாக ஆரி ஒர்க்கில் சக்ஸஸ் ஆகலாம். நானுமே சும்மா தாங்க படித்தேன், இப்போ அதுவே எனக்கு ஒரு வேலையாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இங்கே பாருங்கள், நான் நாட் உங்களுக்கு போட சொல்லித்தரல, நான் இதில் நாட் போட்டு காமிக்கிறேன். இனி வர கிளாஸில் உங்களுக்கு நாட் போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.